இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுமலை அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ டைம் வந்து இந்த ஷார்ட் எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி 6:30 வந்து இருட்டிடும். ஸோ இன்றைக்கி நைட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் எவர் வந்து நம்ம நைட் வீடியோ பண்ண போகிறோம் நம்ம சேனலில். இப்போ நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹட் இருக்குது. இன்றைக்கி நைட் வந்து நம்ம இருக்க போகிற இடம் வந்து இந்த இடம்தான். இங்கேயே வந்து நம்ம சமையல் இங்கேயே தான் பண்ண போகிறோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் இருக்குது, வாட்டர் இருக்குது, அதனால் வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நைட் வந்து இன்றைக்கி என்டையர் நைட் வந்து நமக்கு ஃபாரஸ்ட்டு தான். நமக்கு இங்கே ஒரு கட்டில் வேறு வச்சுருக்கோம். இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு இன்றைக்கி உட்கார்றதுக்கான இடம். அது போக ஆமாம், அது போக இன்னும் இதே மாதிரி இன்னொரு ஹட்டு வந்து பின்னாடியும் இருக்குது. அந்த இன்னொரு ஹட்டு. ஸோ இதுதான் ஃபாரஸ்ட்டு. இதை பார்த்துக்கங்க. வீடியோ வந்து நைட்டில் வந்து கண்டினியூ ஆகும். கண்டினியூஸாக வந்து வீடியோவை பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜூட், வெல்கம் டு த ப்ளூ ஓஷன் ட்ராவலர். இந்த வீடியோ கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோவை பாருங்கள். ஆறே முக்காலுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் லேம்ப்பு அதை வச்சு கவர் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இருட்டு. என்ன இது புகைன்னு பார்த்தீங்கன்னா இது வேறு எதுவும் இல்லை, இந்த அடுப்புலேருந்து வர்ற புகை தான். இன்னும் சமையல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சமையல் ரெடி ஆனோடனே என்ன சமையல்ன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ இதை தவிர்த்து இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம தான் சமையல், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி அடுப்பு வச்சு அந்த உள்ளே வந்து கட்டைகளை வச்சு அப்படி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அரிசி போடுறதுக்கு தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. தண்ணி கொதிச்சோன்னு வந்து இதில் அரிசி போட்டுருவோம். நம்ம டீமும் இந்த லேண்டுடைய உரிமையாளரும் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டின்னர் வந்து ஒரு 8-8:30 மணிக்கு ரெடி பண்ணிடுவோம். பெருசாக எதுவுமே கிடையாது. என்ன சாப்பிட போகிறோன்றது அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. லெஃப்டில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சாம்பார், நடுவில் வந்து சாதம், ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி நைட்டு டின்னர். அப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதுதான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். டைம் வந்து 8 மணி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஃபயர். இப்போ தூரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வெடி சத்தம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற காடுகளில் வந்து அப்போ வந்து போடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்து வந்துருச்சு, காட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை விரட்டுறதுக்காண்டி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறது நம்ம குடிசைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா தான். காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருட்டடிச்சிருக்கும். கம்ப்ளீட்டாக இருட்டாயிருச்சு. இப்போது டைம் வந்து சரியாக 8 மணி ஆச்சு. இதுதான் ஃபாரஸ்ட்டு, நம்ம இருக்கிற அதே லொக்கேஷன். இன்னும் வந்து கீழே போகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நாங்கள் ரவுண்ட்ஸ் போவோம். அப்போ வந்து உங்களுக்கு அடுத்து வந்து கண்டினியூ இந்த வீடியோவை வந்து எடுத்து காட்டுறேன், அதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் வந்து ஆக்சுவலாக 9:25 ஆச்சு. இந்த காடு எப்படி இருக்குன்றத பாருங்கள். எவ்வளவு அடர்ந்த காடாக, எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ இருட்டாக இருக்குது. காடு வந்து சரியான இருட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இருக்கிற லைட்டிங்கை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து காட்டுறேன். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிலா இருக்குது, இந்த தெரியுதா, நிலா இருக்குது. ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், லைட்டு ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானத்தில் அந்த ட்ரீ லைன் வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது மரம் வந்து இருக்கிறது தெரியும். பட் இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் ஒரு 1 ஹவரில் நாங்கள் வந்து ரவுண்ட்ஸ் போக போகிறோம். அப்படி போகிறப்போ உங்களுக்கு
எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவல் காடு வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். சரிங்களா? இப்போ நிலாவை நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த நிலா பக்கத்தில் இருக்கிற இந்த ட்ரீ லைன் வந்து உங்களுக்கு தெரியுது. நம்ம இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் அப்படியே இருக்கும். உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பின்னாடி ஒரு லைட்டு தெரியும் பாருங்கள், அதுதான் நம்ம இருக்கிற இடம். அந்த இடம் வந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து, அதாவது லெஃப்ட் சைடில் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். அதில் ஒன்றுமே தெரியாது. 2 லைட் வந்து உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள். இந்த 2 லைட் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலையில் இதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய லைட்டு தான். அங்கேயும் வந்து சில எஸ்டேட் இருக்குது. அங்கே வந்து அவங்க வந்து 2 லைட் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வெடி சத்தம் முன்னாடி கேட்டுச்சு இல்லையா, அது அந்த இடத்துலேருந்து கேட்டுச்சு. ஸோ தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் 12:20 நைட்டா, விடிய காலையில். ஓகே, இப்போது நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த தோட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ரவுண்ட்ஸ் போக போகிறோம். அதுக்கப்புறம் போவோமா இல்லையான்னு தெரியல. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். உள்ளே போய் இறங்கி எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றது கவர் பண்ணுறோம். வீடியோவை பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா கம்ப்ளீட் காடு, இருட்டான பகுதி. இந்த இருட்டான பகுதியில் வந்து நம்ம உள்ளே இறங்க போகிறோம். இறங்குவோம், திரும்ப வந்து மேலேயும் வருவோம். ஏன்னா மேலேயும் தோட்டம் இருக்கிறதுனால எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவ்வளோ உழைப்பை போடுறோம், அதனால் வந்து மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை எப்பயுமே எனேபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து இன்டிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோவை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.